ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு துவையல் தாங்க பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பார்த்துடலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 2 பெரிய பெரிய சைஸ் பூண்டு உரித்து வச்சுருக்கோம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கோம், கருவேப்பிலை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன், புதினா எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்துருச்சு. கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்போடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, காஞ்ச மிளகாய், இஞ்சி இது எல்லாமே எண்ணெயில் போட்டு நல்லாவே வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஓகேப்பா, போன வீடியோவில் உங்களுக்கு ஒரு விடுகதை கேட்டிருந்தாங்கள்ல, அதோட ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதோட ஆன்சர் ஒருத்தவங்க கரெக்டாக சொல்லியிருந்தாங்க, குணவர்ஷினின் ஐடியிலேருந்து. ஓகேப்பா, அதோட ஆன்சர் தவளை. ஆமாப்பா, அதோட ஆன்சர் தவளை. ஓகேப்பா, இப்போ கருவேப்பிலையை முதல்ல போட்டு எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் மொறுமொறுன்னு வர மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம புதினா சேர்த்துக்கலாம். பசங்களுக்கு இதில் கருவேப்பிலை சேர்த்த மாதிரியே தெரியாதுங்கப்பா. நீங்கள் எவ்வளோ புதினா எடுக்கிறீங்களோ அவ்வளோ ஈடுக்கு கருவேப்பிலை எடுத்தால் கூட அதோட டேஸ்ட் சேஞ்ச் ஆகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். என் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இது கருவேப்பிலை இருக்குன்னு சொன்னால் நம்பவே இல்லைப்பா. ஓகே, இன்றைக்கான விடுகதை என்னென்னு பார்த்துடலாமா? அடித்தால் வலிக்காது, ஆனால் உடைந்து விடும். அது என்ன? இந்த ஆன்சர் கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம்ப்பா. அவ்வளோதான், நம்ம துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.